Thank you.
உங்க நாமம் போதும் அப்பா. அப்பா இதோ கர்த்தாவே எங்கள் ஜீவனை கர்த்தாவே நாங்கள் வாழ்வதற்கு ராஜா உங்களுடைய நாமம் போதும் அண்ணாரே. எங்களுடைய கர்த்தாவே தேவைகள் சந்திக்கப்பட இயேசு நாமம் ஒன்றே போதும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் என் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்தாலே அது போதும் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா நீங்க எங்க கூட இருந்தாலே கர்த்தாவே மகிழ்ச்சி ஆண்டவரே, சந்தோஷம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. உங்கள் மனதில் தோன்று வரும் இயேசு ராஜா, இயேசு ராஜா, அருள் ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. உங்கள் மனதில் தோன்று வரும் இயேசு ராஜா.
எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி பூத்ததற்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காய் பிறந்ததற்காய் நன்றி ஆண்டவரே சுவாமி. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. இதோ உடைய காலமோ சமீபமா இருக்கிறது ராஜா. ஆவியானவரே இதோ கர்த்தாவே எங்கள் தாசன் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு அசைவாடும்படியாய் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை செவியை நீர் திறந்தருளும்படியாய் அப்பா சுவாமியுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே ஆண்டவரை நாங்கள் ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்தும் மறுபகுதியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு வாரம் நம்மளை கொடுத்து அவரை சந்திக்க செய்ய, அவரை ஆராதிக்க அழைத்ததுக்காக, கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நான் சொன்ன பிரகாரம் கிறிஸ்துவின் வருகை இன்றைக்கு எத்தனாவது ஞாயிறு? 2வது ஞாயிறு. ஓகே. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கும் ஒரு நிகழ்வு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு ரிப்பன் குத்திருக்கிறீங்களா? என்ன கலர் ரிப்பன்? அது சோப்பு கலரு. ஓகே. இதுக்கு என்ன அடையாளம்? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. அதாவது இதோட நம்ம 3வது ஆண்டு இது நான் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கும் இன்றைக்கு இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நாம் கனம் பண்ணிக்கிறோம். இல்லையா? எய்ட்ஸ் ஒரு நோய் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அந்த நோயினால அநேகர் இறந்திருக்கிறாங்க. அந்த நோய் எப்படி பாதிப்பு வருது, அதனால் எப்படி பாதுகாப்பு உண்டாகுது, இது குறித்து எல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோ வெளியாக்கியிருக்கிறோம். புரியுதுங்களா? ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மலேசியாவிலே பார்க்கும்போது இப்போது உள்ள சூழ்நிலை நிலவரம் ஓகே, அது பார்த்தாக்கா அட்லீஸ்ட் குறைஞ்சது 500 குழந்தைகள் HIV எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டார்கள். ஆக இன்றைக்கு நம்ம உணர வேண்டும், இந்த பிள்ளைகள் என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் அவங்களுக்கு எய்ட்ஸ் உண்டானது. அதாவது பெற்றோர் பண்ண தப்புனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு உண்டானது. இருந்த போதும் இன்றைக்கு உள்ள மருத்துவ வளர்ச்சியினால அநேகர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாதிப்பு அவங்களுக்கு லாங் டேர்ம்ன்றாங்கள இருக்கும், பாதிப்பு இருக்கும். ஆனால் அது தடை பண்ணுறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக மருந்துகள்லாம் இருக்குது. இப்போ முந்தியெல்லாம் எய்ட்ஸ் கேட்டாக்கா அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் பயப்படுவோம், அவங்கள தொடர்றதுக்கும் பயப்படுவோம். அவங்க சாப்பிட்ட கிளாஸோ கரண்டியோ மங்கோ அது பாய்க்கிற பயம். ஆனால் இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சினால அதனால பாதிப்புகள் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அவங்கள்ட்ட கை பிடித்து பேசுறதுனால அது பாதிப்பு இல்லை. அவங்க பிடிச்ச கிளாஸ்லேயே நீயும் பிடிச்சாலும் அது பாதிப்பு இல்லை. சரிங்களா? அந்த ஒரு வளர்ச்சி விஞ்ஞானத்தில் இருந்ததுனால அதெல்லாம் தரப்படுது. ஆனால் முக்கியமாக இன்றைக்கு வேர்ல்ட் எய்ட்ஸ் டே, அது அவங்களுக்கும் ஒரு கை நம்ம கொடுக்கணும். அவங்களும் ஆண்டவரோட பிள்ளைகள். தே ஆர் ஆல்சோ சில்ட்ரன் ஆஃப் காட். புரியுதுங்களா? walaupun kita tahu ramai orang jejas oleh kerana HIV AIDS. Walau bagaimanapun dengan perubatan yang canggih sekarang, ia dapat dikawal. Tapi kita menghormati kerana Tuhan kata sayangilah mereka pun, kerana mereka pun adalah anak Allah. Yesus mencintai mereka pun. நம்ம வேதத்தில் வாசிக்கலாம், குஷ்டரோகிகளோட ஒரு காலத்தில் தோட்டத்துக்கு கட்டப்பட்டு போய்க்கிறாங்க. ஆனால் குஷ்டரோகிகள் ஆண்டவர் தொட்டு அவருக்கு சுகமாக்கினார். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆக நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அது செயல்முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கும் அந்த அன்பு வெளிப்படுத்த வேண்டும்.
அவர்களும் அந்த அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு யார் அன்பு செலுத்துவார்? ஆண்டவர் அறிந்தவர் நம்ப முடியுமா தான் அந்த அன்பு அவர்களுக்கு செலுத்த வேண்டும். ஆக நிறைய பேர்த்துக்கு உதவிகள் தேவைப்படுது, கஷ்டத்தில் இருக்கிறார்கள். சிலர்கள் ஹோம் நடத்துகிறார்கள். இந்த பிள்ளைங்க எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை ஹோமில் வச்சு அவங்க நடத்துகிறாங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அந்த ஹோமுக்கு ஒரு சிறிய தொகை டொனேஷன் தான் கொடுக்கலாம். நம்மளும் நம்ம சேர்ச்சி மூலியமாக ஒரு சிறிய தொகை டொனேஷன் ஆஃபரிங் கொடுக்குறோம். இதுங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிந்தாக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் பார்க்குறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் வருகிறார். போன வாரம் நான் சொன்னேன், அவர் வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. இந்த கேண்டலும் 4 வாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். போன வாரம் ஒரு கேண்டல் நம்ம கொடுத்தனோம், விசுவாசத்தின் கேண்டல் சொல்லி நம்ம கொடுத்தனோம். அதாவது நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் மீண்டும் வருகிறேன். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் வருகிறார். கேண்டல் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கு 2வது வாரம் நம்ம 2வது கேண்டல் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு நம்பிக்கையின் கேண்டல், கேண்டல் ஆஃப் ஹோப். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர் வருகிறார். அவர் நியாயத்திற்கு போகிறார். அவர் நம்மளை விடுதலை கொடுக்க போகிறார். நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கை சின்னமாக தான் அந்த 2வது கேண்டல் நம்ம கொடுக்குறோம். பார்த்தவங்களை இந்த கேண்டல் எவ்வளோ சீக்கிரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையின் கேண்டல் சேவை செம்பியாக இருந்துக்க முடிங்கிற எழுச்சி காட்ட எழுதுறது. சரி, ஆக 3வது அடுத்த வாரம் பார்ப்போம் என்ன கேண்டல் நம்ம கொடுத்துறோம்ட்டு. ஆக இது வரைக்கும் ஒரு விசுவாசத்தின் கேண்டல், நம்பிக்கையின் கேண்டல் நம்ம கொடுத்துறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். அவர் வருகிறார். அவர் 2ஆம் வருகை அவர் வருகிறார். அந்த வருகையில் ஆண்டவர் நம்மளையே பார்த்து கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒப்புரவாதமாக வாழ வேண்டும், எனக்காக சாட்சியாக நீங்கள் ஒப்புரவாதமாக இருக்க வேண்டும். ஒருவருக்குள்ள, அதாவது இந்த எய்ட்ஸ் HIV பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்களோட ஒப்புரவாதமாக reconcile with the people who are affected by the HIV and AIDS. You have to reconcile. God is asking. God has reconciled with you. We are sinners. நம்மள பாவிகள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம நரகம் நிச்சயம். இருந்த போதும் ஆண்டவர் நம்மளோட ஒப்புரவாதம் பண்ணார். பரவாயில்ல, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால உங்களுக்கு நான் பாவம் மன்னிப்பு கொடுக்கிறேன், உங்களுக்கு நான் ரட்சிப்பு கொடுக்கிறேன். அது ஆண்டவரே ஒப்புரவாதமாகி நம்மளுக்கு மீண்டும் அவரோட வீட்டுக்கு அழைக்கிறார். அப்பா என்ன இருந்தாலும் என் பிள்ளைடா, எவ்வளோ ஏசுனாலும் அப்பா சொல்கிறார், வீட்டு விட்டு நீ போ அப்படின்னு கூட ஏசுவார். இருந்தாலும் இதயத்தில் ஏக்கம் இருக்கு. அப்பாவுக்கு அன்பு இருக்குது. அதே போல தான் இன்றைக்கு அவர்களால் அவங்க தாய் தாப்பன் செய்த பாவத்தினால ஒதுக்கப்பட்டார்கள். நம்ம கிறிஸ்து அறிந்தவர்கள் அவர்களோட ஒப்புரவாதம் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க உலகம் ஒதுக்கி தள்ளினாலும் நீங்கள் அவங்க ஒதுக்கிறாங்க. இன்றைக்கு 1 மணிக்கு நான் ஒரு நிகழ்வு மலேசியன் கேர் ஒரு இந்த வேர்ல்ட் எய்ட்ஸ் டே நிகழ்வு நடத்தினாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய பேர் மலாய்ங்க தமிழ்நாடு கூட இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க. கிளைம் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் நர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறது, மருந்து கொடுக்குறதெல்லாம் இந்த மருத்துவர்கள் கூட வந்தாங்க. அந்த நிகழ்வுகளை நடத்துனாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். பிறகு அவ்வளோ பேர் குடும்பமாக வந்துட்டாங்க. ஒரு ஃபேமிலிஸ், அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குது எய்ட்ஸால். அது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதாவது மிஸ்யூஸ் ஆகிடுறது. சிலர் வந்து இந்த ரத்தத்தினால இந்த ரத்தம் இது பண்ணுறாங்கல்ல, டிரான்ஸ்மிஷன் ரத்தம், அது
பாதிக்கப்பட்ட ரத்தத்தினால் கூட பாதிப்பு வரும். ஆனால் சிலர்கள் தப்பான ஒரு உறவு வைத்ததுனால, அது அவங்களோட மனைவியாக இருக்கலாம், கணவன் இருக்கலாம், யாராவது எய்ட்ஸ் உள்ளவங்களோட உறவு வைத்ததுனால பிள்ளைக்கு பாதிப்பு உண்டானது. குடும்பமே வந்திருந்தாங்க. நான் பார்த்த ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 5 ஃபேமிலிஸ் தமிழ்நாடு இருந்தாங்க. சீன பார்க்குறாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, நிறைய பேர் வராங்க, நாங்கள் ஒதுக்கலை, நாங்கள் அவங்களுக்கும் தேவையான மருத்துவம் கொடுத்து எல்லாத்தையும், அதாவது ஒரு லெவலில் கண்ட்ரோல் வைத்திருக்கிறாங்க. அவங்களோட சீக்கு அதிகமாக. ஆனால் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப நாள் வாழலாம் மருத்துவம் சொல்லுது. அதனால் நீங்கள் யாராவது எய்ட்ஸ் உள்ளவங்க பார்த்தாக்கா, கூட்டாளியாக இருந்தாக்கா ஒதுக்காதுங்க. அதனால உங்களுக்கு பாதிப்பு வராது. ஏன்னா அதை அஷ்யூர் பண்ணுறாங்க. நானும் ரவாங்கனோட கோருக்கு போனேன் விசிட்டிங் மாஸ்டர்ஸ் எல்லாம். அதனால் அவங்களோட தான் அவங்க தான் குடிச்சு தண்ணி கிளாஸில் நாங்களும் குடித்தோம், பேசினோம், ஒரு ஃபெலோஷிப் வச்சோம். சரிங்களா? அதனால் இன்றைக்கு உலக எய்ட்ஸ் தினத்தை நம்ம போகிறோம். சர்வீஸ் முடிஞ்ச கையோடு நம்ம குரூப் போட்டு முடிப்போம். எல்லாம் ரிப்போர்ட் போட்டிருக்கீங்களா? நேரத்தில் நான் மறந்துடுவேன், பாஸ்தம் பண்ணுறேன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ஓகே, இன்றைக்கு வார்த்தை ஆண்டவர் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் சீசர்களுக்கும் அவர் சொல்றார் அவரோட வருகை குறித்து. ஏன்னா இவங்க பரலோக ராஜ்யம் மிக சீக்கிரமாக வருகிறது, சமயமா இருக்குது அப்படின்னு சொன்னபோது கேட்குறாங்க, எங்க அந்த பரலோக ராஜ்யம் காட்டு எங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, டேய் நீங்க அடையாளத்தை பார்க்குறீங்க. Hey, kenapa you marah pastor? You baling apa? Ezra? Saya ada Ezra besar karena tahu. சரி வாசிமா. லூக்கா 17 வசனம் 20 இருந்து 30 வரைக்கும். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் இயேசு பத்தி கேட்கிறார். நீ என்ன பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது, வருது. நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஆயத்தமா பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது, ஆண்டவர் இயேசு வருகிறார் அப்படின்னு சொன்னபோது நீ கேட்கலாம், என்ன பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் நீ அதை தான் சொல்லிட்டு இருக்கிற, எங்க பாஸ்டர் காட்டுங்க இயேசு வர்றது அப்படின்னு நீங்க கேட்காதங்க. ஆண்டவர் அதுக்கு பதில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? அவர் பிரதியுத்தரமாக Yesus berkata, kerana orang Farisi dengan orang-orang tanya, kamu cakap itu syurga akan datang, mana itu syurga? Tunjuk saya itu syurga. Ezra, bikin duduk. Okey ya? Wasima. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. நீ எதிர்பார்க்கிற மாதிரி திடீர்னு தேவனோட ராஜ்யம் வராது. Dia tak akan wujud dengan sekelip mata. Bila kamu tanya mana itu syurga, ini dia. Ini bukan silap mata. Faham? Yesus kata kamu jangan anggap macam itu. Kerana orang Farisi, orang Yahudi, dia orang percaya yang Mesia yang akan datang, iaitu penyelamat yang akan datang, akan selamatkan mereka daripada orang Roma. Kerana kerajaan Roma itu adalah kerajaan yang neraka untuk mereka. Mereka adalah kerajaan yang ganas, kerajaan yang tidak adil, நியாயமான ஒரு அரசாங்கம் இல்லை. அவங்க எதிர்பார்த்தது மேசியா நம்மளை காப்பாற்றுறதுனாக்கா இந்த ரோமர் ஆட்சியை அழிச்சிட்டு நம்மளோட ஆட்சியில நாம் ஆண்டு கொண்டு எதிர்பார்க்கிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. சொல்லுமா பசி? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் அங்க பாரு பரலோக ராஜ்யம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறதுக்கும் ஏது விராது. Bukan seperti itu. Orang mungkin kata, tengok sini. Ini Kingdom City. Siapa pergi Kingdom City? You ada pergi tak? Kingdom itu apa? Syurga.
itu adalah pekan. City itu apa? Pekan kan? Jadi kamu jangan ingat, oh di situ saja ada surga. Yesus kata, orang akan kata, ini adalah kingdom city. Ini adalah kingdom. Mari, kamu semua saya akan bawa ke surga. Jadi jangan kamu dengar perkataan sedemikian dan ikut mereka. சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த லூதரன் சபையில என்ன இல்லையா? ஆவியானது இல்லையா? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, எங்க 2-3 பேர்களோ என் நாமத்துல ஜபிக்கிறார்களோ கூடுகிறார்களோ அங்க நான் இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தை பொய்யா? ஆண்டவர் பொய் சொல்றாரா? ஆனா இவனுங்க வாய் கூசாம சொல்றானுங்க, அந்த சபையில ஆவி இல்லை. என் சபையில தான் ஆவி இருக்குது. பார்த்தாக்கா அதுதான் உடைஞ்சிருக்கும், அங்கதான் திருட்டு நடந்துட்டு இருக்கும். ஆக இதையெல்லாம் நம்பி நீங்க போகிறது, இதோ பார் பரிசுத்த ஆவியானவர், இதோ பார் பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவே சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, நம்பாதுங்க, நீங்க ஈக்குவல் பண்ணாதுங்க அதெல்லாம் அப்படின்றாரு. தொடர்ந்து இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறியே, அந்த தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்துல தான் இருக்குது. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறானோ, அந்த இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறானோ, அவனுக்குள்ளே அந்த பரலோகம் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் இருக்கும்போது எல்லாமே கூடும். கூடாத காரியம் எதில்? ஏன்னா இயேசுதான் உங்களோட இரட்சகர், அவர் பாதுகாப்பார். Bila kamu percaya Yesus adalah Tuhan saya, Yesus adalah penyelamat saya, ia bermaknanya syurga itu ada dalam kamu. Kerana Yesus ada dalam kamu. Kamu percaya Yesus adalah Allah yang akan menyelamatkan kamu. Apabila Yesus datang kali kedua, dia akan menghakimi kita semua. Yesus akan tahu kamu adalah anak saya, kamu adalah pengikut saya, kerana kamu percaya saya ada dalam kamu. அப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையிலே நியாய தீர்ப்பில் நீ ஆண்டவரோட பிள்ளையாக சாட்சியாக வாழும்போது, நீதிமானாக வாழும்போது, ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிறார். உன் இதயத்தில் ஆதி பரலோகமே உன்னிடத்துல தான் இருக்குது. மிச்ச பாதி வந்து ஆண்டவருடைய அந்த தங்கறதுக்கு நிரந்தரமாக கூட்டு போவார். யார் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் பரலோகத்துக்கு எடுக்கப்படுவான். ஆக இப்ப நீ அடையாளம் கேட்டாங்க, இதுதான். நீ இயேசு நம்ப போது, நீ இயேசு விசுவாசிக்கும் போது, இயேசுதான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார், இயேசுதான் எனக்கு பரலோகத்தின் வாசல் வழி அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது பரலோகமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதுக்கு நீ அடையாளம் கேட்டு இருக்காத. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் இருக்கிறார், உன் இதயத்தில் ஆண்டவர். அதான் சொல்றார், your heart is the temple of, உன் இதயம் தான் தேவனோட ஆலயம். புரியுதுங்களா? நீ ஆண்டவர் விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் நம்பும் போது, இயேசு உன்னிடத்தில் இருக்கிறார், தங்குகிறார். அந்த ஆலயத்தை நீ பாதுகாக்க வேண்டும். தெரியுதா? அந்த ஆலயம் ஒரே தாகமா இருக்குதுன்னு போயிட்டு தண்ணி வச்சுருக்காத. ஐயோ ரொம்ப தாகமா இருக்குது, ரொம்ப கொசு பார்த்துருக்குதுன்னு சிகரெட் ஊற்றிட்டு இருக்காரு. அது இழுக்கிறானுங்க, உள்ள இழுத்து அப்புறம் விடுறாங்க, சொல்றாங்க மூக்கில் விடுறானுங்க, காதில் விடுறானுங்க. ஏசு இருப்பாரா இதயத்துல? இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யார் ஒருவன் பரிசுத்தமாக வாழ்கிறானோ
இயேசு உன் இதயத்தில் இருக்கிறார். பரலோகமே உங்க இடத்துல இருக்குது. அல்லேலூயா. Jadi kamu percayalah, believe. When you trust in the Lord Jesus Christ, you believe that Jesus is my God, my Savior. He is already in your heart. The kingdom of God is already in you. So when Jesus comes, He will come. He knows you are my child. தொடர்ந்து வாசிமா. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். நீங்க இயேசு ஒரு காலத்தை தேடுவீங்க, ஆனா நீ காண மாட்டே. ஏன் காண மாட்ட? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். இங்க சொன்ன இந்த சர்ச்சுக்கு வா, அந்த சர்ச்சில் ஒன்றும் இல்லை. நம்பி உனக்குன்ற ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஒரு சர்ச்சு. சொல்லிருக்கேன், நானும் கிளம்பிடுவேன். இந்த சர்ச்சு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரு? சந்தோஷ சபை. இந்த சபையை கட்ட வேண்டியது நீ ஆண்டவர் உனக்குன்னு வைத்திருக்கிறார். இந்த சபை கட்ட வேண்டியது நீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் வருவார் போயிடுவார். ஏன்னா எங்களோட எக்ரிமெண்ட் அப்படி இருக்குது. ஒரு பாஸ்டர் ஒரு சேர்ச்சை பண்ணாக்க 3 வருஷம் இல்லைன்னா 6 வருஷம் இல்லைன்னா 9 வருஷம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியாக இருக்கு. அப்போ 3 வருஷம் ஆனதும் நாங்கள் ரெடியாக இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபருக்கு. அப்படியே இன்னும் சம்பவம் பண்ணுறதா 6 வருஷம் இல்லைன்னா 1 வருஷம். அப்போ மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நிரந்தரமாக நாங்கள் இருக்கணும். ஊழியக்காரர்கள் வருவார்கள், ஆனால் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும். என்ன இருந்தாலும் சபை என்று நீங்கள் அந்த பற்று உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இல்லைன்னா இல்லை கிளம்புறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரோட ஆலயத்தை உதாசனப்படுத்துறீங்க. இயேசுவே நீங்கள் உதாசனப்படுத்துறீங்க. ஆஸ்திரேலியா சரிங்களா? உதாசனம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, வாமா மின்னல் அந்த மின்னல் இல்லை, வானத்துல மின்னல் அடிக்கும் போது அந்த இதுல போய் முடியும். ஆனா எங்க போய் முடியும் தெரியல. பாக்குறீங்களா மின்னல்? புரியுதுங்களா? அதே போல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த மின்னல் வானத்துல வெளிப்படுது. அதே போல ஆண்டவர் வருகையும் வெளிப்படும். Kamu akan lihat seperti petir. Petir dah nama minnal. Wama minnal petir. Okey? Sebagaimana petir dalam langit, begitulah rupanya kedatangan Tuhan Yesus. Kamu akan dapat melihat dia datang di atas langit. Dia bukan timbul daripada bumi. எரிமலை மாதிரி வெடிச்சு வர மாட்டார் ஆண்டவர் இயேசு. மின்னல் போல வானத்தில் அவர் எல்லார் கண்ணுக்கும் தெரியுற மாதிரி வருவார். அல்லேலூயா. அவரோட வருகையே ஆண்டவர் சொல்வார், யோசிக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட இதயத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். உங்க இதயம் இயேசுக்காக இருக்க வேண்டும். எல்லாம் முடியும், எல்லாம் ஓகே தான், எம்மதம் சம்மதம் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்றார், சொல்லுமா படி. அதற்கு முன்பு அவர் அநேக பாடுகள் பட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. இயேசு 2ஆம் வருடத்திற்கு அவரை குடும்பப்படுத்துவார்கள். அதானே நடந்துச்சு. அவரை சாவடிப்பாங்க, சிலுவையில் போடுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சது.
தொடர்ந்து நோவாவின் நாட்களில் ஆண்டவர் சொல்றார், நோவாவின் நாட்கள் போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் மனுஷகுமாரனுடைய நாட்களும் நடக்கும். அதே போல நோவா காலத்துல என்ன நடந்தது? வேதம் வாசித்தாக்கா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். நோவா காலத்துல எல்லாரும் மிக சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் மதிக்கவே மாட்டானுங்க. பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தின்றதும் குடியிலும் கொண்டாட்டம் கல்யாணம் கொண்டு எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நோவா கிட்ட எச்சரிக்கிறார். இந்த மனிதர்கள் ஆண்டவர் வருத்தப்படுறார் தெரியுமா? மனிதர்கள் படைத்தது ஆண்டவர் முதல் தடவை வருத்தப்படுறாரு. ஐயோ இவனு போய் படிச்சுனேன். உன் பிள்ளை ரேங்கிங் பண்ணும்போது சில குடும்பம் சொல்றாங்க, இவனை போய் பெத்தனை என் வயிற்றுல வந்த பிறந்தானே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் வருத்தப்பட்டார். இவனுங்களை படைத்தது நான் வருத்தப்பட்டேன். அவ்வளவு கொடூரமான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க மனிதர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன். படைத்த செடியோ மரமோ மிருகமோ மீனோ பூச்சோ புல்லோ எதுவோ மனிதர்களும் சேர்த்து எல்லாத்தையும் சுச்சி பண்ணி. எப்படி சுச்சி பண்ணாருனாக்கா வெள்ளத்தை அனுப்பினார். எத்தனை நாள் மழை விடாம பெய்ந்தது? இரவு பகலாம் 40 நாள் விடாம. இங்க ஒரு நாள் மழை விடாம பெய்ஞ்சாக்க சந்தோஷாவே பஞ்சீர் ஆயிடுது. மேறு சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு மேல ஒரு மணிக்கு பஞ்சீர் ஆயிடும். ஸ்ரீமுடா பட் தேங்க் காட் இந்த தடவை சந்தோஷா பஞ்சீர் இல்லை. வைபிக்கு சுஸ்திரம். அந்த ப்ரிகாஷன் நம்மளும் எடுக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் சூச்சி பண்ணாங்க நீ தடை பண்ண முடியாது. தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்னோட வருகையின் நாட்களிலே இது எல்லாம் அடையாளம். ஹலோ, உங்களுக்கு தெரியுமா தாய்லாந்துல எத்தனோ மலாய்கண்ணங்க எத்தனைக்கும் லங்காவைக்கு போகாம அஞ்ஞாய்க்கு போயிருந்துறாங்க. எத்தனோ 1000 பேர் வெள்ளத்துல மாட்டி ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. சேஃப்டில ஹோட்டல்லே தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, சமையல் அறையிலே வெள்ளம் நிற்கிது. எப்படி அவன் சமைச்சவங்க கொடுப்பான்? சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. ஸ்ரீலங்கா பாதி ஸ்ரீலங்கா அழிஞ்சுது. Indonesia, kamu tahu kali ini banjir begitu teruk. Kelantan, Terengganu, tak payah cakap lah, setiap tahun. Ini seperti hari Noah. Tuhan kata supaya kamu insaflah daripada dosa-dosa. பாவத்திலிருந்து மனமாறுங்கள், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். அதே பாவத்துல குடியும் சாப்பாடு திருமணம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு நோவா காலம் தான்றார் ஆண்டவர். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆதி உலகம் அழிஞ்சுக்கிட்டு போகுது. ஒன்னும் அனுப்பினாரா அவ்வளவுதான், எல்லாருமே ஈழாங்காயிரும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த நோவா காலம் உங்களுக்கு வந்துடும், மனமா இருக்கு. அடுத்தது நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். கல்யாணம் பெண் கொடுத்து பெண் எடுத்தானுங்க, என்ஜாய் பண்ணானுங்க. ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் எல்லாத்தையும் அழித்து போட்டுதான். அடுத்தது லோத்தினுடைய நாட்களில் லோத்தின் நாட்கள் கோரும் சொமோரா கோதும் சொமோரா சோடோம் SODDOM சோடோம் கொமோரா. சரிங்களா? அந்த
பட்டணத்தையே ஆண்டவர் அழித்தார். அவனும் இதே போலதான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு மரியாதை அநியாயம் பண்ணினார். இப்ப நடக்குது இல்லையா, ஆணும் உறவு கே, அதே போல சோதோம் கொமோரா ஆண்டவர் கடுப்பாயிட்டார். ஒரு ஆண் ஒரு பெண் ஆண்டவர் படித்தார். இவனுங்க ஆண் உறவை அநியாயம் பண்ணார். ஆண்டவர் எரிச்சல் பட்டார். லோத்து ஒருத்தன் தான் உண்மையாக இருந்தான். லோத்து மட்டும் ஆண்டவர் சொல்றான், நீ கடந்து போய் சோதம் மட்டும் ஓடிப்போ, இவனுங்க எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். இதே போலதான் குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடு, நீ திரும்பி பார்க்காத. bila Allah bagi tahu dengan Lut kerana Sodom dengan Gomora orangnya hidup dalam dosa, dia tak mau dengar kepada Allah. Yesus marah. Dia cakap dengan Lut, dengan keluarga, kamu berambus sekarang daripada Sodom, lari dari sini. Bila kamu lari, jangan pandang belakang. Apa yang berlaku? Saya nak hancurkan ini Sodom dengan Gomora. ஆண்டவர் என்ன அனுப்புனாரு? என்ன வச்சு அனுப்புறாமா? இல்லைனாலும் ஆண்டவர் எது அனுப்புனாரு? லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து. என்னவா கண்டகம்னா சால்ட், சல்ஃபர். அது ரெண்டும் ஆண்டவர் வானத்திலிருந்து அனுப்பி அவனுக்கு எல்லாத்தையும் அழிச்சார். api dengan sulfur Tuhan hantar daripada langit, cuci bersih ini orang semua yang hidup dalam dosa. Sehingga sekarang kamu pergi Israel, Sodom, ada yang hidup di situ. Everywhere is sulfur. நான் இஸ்ரேல் போகும்போது போனது இடத்துல tahu tu Dead Sea ya, itu laut mati kerana impact sulfur ini. Ada ikan yang hidup. Saya ada turun dalam itu laut. Dia pun sudah bagi tahu kan, kamu turun, tutup punya mata, tutup punya mulut. Jangan silap you minum itu air. Kamu boleh mati. Faham kan? Ramai orang turun kerana tahulah mereka ini badan semua suri tau. Dia ingat perubatan lah, semua ada kudis-kudis, macam-macam penyakit. Kalau you turun, Ditya, enak, tunggu dah. உனக்கு சோதம் அனுப்பிடுவேன் சொல்றேன். ஆக அந்த கடலை நான் இறங்கினேன். ரொம்ப கேவலம். கூட வந்தவர் ஒருத்தர் சீலாப்பா கண்ணுக்கு வந்து அவன் உடனே ஷவர் வச்சிருக்கிறாங்க. உடனே ஓடி போயிட்டு கழிவுறான். உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அந்த இடம் இது வரைக்கும் பாதிப்பு உண்டானது. அந்த நிலைமை உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் வருகை வரைக்கும் உண்மையாக இருங்க, நீதிமானாக இருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வருகிறேன் மிக சீக்கிரம். இல்லைனா உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சோதம் குமாராதான். நோவா காலத்தில் நடந்த போலதான் பாதிப்பு உண்டாகும், உங்களுக்கு நஷ்டங்கள் உண்டாகும். தொடர்ந்து பிடிக்காம இருக்காது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பிடிச்சா ஆண்டவர் வருகையில நியாய தீர்ப்புல அப்படியே நடக்கும். அதாவது நியாய தீர்ப்புல ஆண்டவரோட பிள்ளையாக நீ இல்லை, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நீ கேட்கல,
ஆண்டவர் சொன்னதை நீ கீழ்ப்படியில, உனக்கு சோதோம் குமாரா நிலைமைதான். ஆண்டவர் உன்னை நரகத்துக்கு தள்ளுறாரு. முடிவு அழிவுன்றாரு. லோத்து காலத்துல அழிவு உண்டானது. அதே போல நோவா காலத்திலும் அழிவு உண்டானது. இந்த காலத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில உங்களுக்கும் அதே அழிவு உண்டு என்று இயேசு எச்சரிக்கிறார். அவரோட வருகையை மிக சீக்கிரம். அந்த நம்பிக்கையில நீங்க வாழுங்க, விசுவாசம். இயேசுதான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இல்லைன்னா சொன்னார், லோத்துக்கு நடந்தது போல, நோவாக்கு நடந்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் கதை சொல்லிட்டு இல்லை, ஒரு சினிமா கதை எழுதிட்டு Yesus akan datang. Yesus berkata, jika kamu tak mau dengar, kamu tak mau ikut saya, kamu tak mau insaf daripada dosa, hari yang berlaku masa Noah dengan Lot akan berlaku di hari Yesus datang kali kedua. Kerana itulah hari Yesus akan menghakimi kamu. Sebagaimana Allah menghancurkan orang-orang yang berdosa zaman Noah dengan Lut, begitu akan berlaku dalam hari kedua Yesus. Hari hakim itu, hakim akan jatuh hukum, masuk neraka. Tengok laptop dia terus lalu kuat masa foto. ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு நீங்க ஆயத்தமாக இருங்க. எப்படி நோவா காலத்துல லோது காலத்துல நடந்ததோ, அழிவு உண்டானதோ, ஆண்டவர் 2ஆம் வருகையிலும் உங்களுக்கு அந்த அழிவு உண்டு. ஆனால் நீங்க ஆண்டவர் விசுவாசத்தை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டா பரலோக ராஜ்யமே உங்களோடத்தில் இருக்கு. அப்பயே வந்துருச்சு. பாதி பரலோகம், இப்போ பாதி ஆண்டவர் நியாயத்திற்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார், அது நிச்சயம். The Lord is coming for sure to his kingdom. அவரோட ராஜ்யத்துக்கு அவர் வருகிறார். அந்த ராஜ்யத்துக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லாரும், those who believe Jesus Christ is the Lord, will be taken into the kingdom of God. Hallelujah. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த விசுவாசத்தில் நீங்க பலனடைய காப்பாறாங்க. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தேவனே. உங்களோட வருகைக்காக எங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி என் ஆண்டவர் இயேசுதான் பரலோகத்தின் ராஜ்யம், ராஜாதி ராஜான்ற நம்பிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு நாமத்திற்கு நல்ல இப்போது ஒரு காணிக்கப்படப்படும்.